விளையாட்டுத் துறையில் திறமை இருந்தால் அரசு வேலைக்கு செல்லலாம் என்ற நிலைமையை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஊக்கத்தொகையை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் பல்வேறு சாதனைகள் படைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடாது என தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த 158 பேர் கலந்துகிட்ட 158 பேர்ல 29 பேர் நம்முடைய எஸ்டிஏடியுடைய எலைட் MIMS CDS திட்டங்களால வருடந்தோறும் பயன்பட்டு வர்றவங்க. நம்முடைய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய சாதனைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை துவங்கி வச்சாங்க. இதுவரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்துறதுக்காக 632 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனையருக்கு கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் 17 crores அளவில் நாம இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து உதவி செஞ்சிருக்கிறோம். விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கிடையாது, எடுத்துக்காட்டு கிடையாது. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையும் மற்ற துறை மாதிரி தான். விளையாட்டுத்துறையும் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் சாதிக்கலாம். விளையாட்டுத்துறையில திறமை இருந்தா அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு 3% சிறப்பு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 3% அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 84 வீரர் வீராங்கனையருக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமன ஆணைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்கியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு விளையாடுங்க. உங்களுக்கு என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையும் நம்முடைய அரசும் என்றென்றைக்கும் உங்களுக்கு கூட நிற்கும். இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இன்னும் சிறப்பாக அதிகமாக பாராட்டுகின்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2023 கடந்த தேசிய விளையாட்டு போட்டிகளில் நீங்க கலந்துகிட்டு நம்முடைய தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் 10வது இடத்தை பிடிச்சோம். இன்னைக்கு முன்னேறி 6th place 6வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். சீக்கிரம் முதல் இடத்துக்கையும் பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. அதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க. இந்த அரசு அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகத்துல எந்த மூலையில விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது இந்த அரசினுடைய கடமை. ஒரு அண்ணனாக நான் என்றைக்கும் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.